விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மேலதுலுக்கன்குளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டே விவசாயத்தில் இயந்திரமாக்கல் முறை மூலம் விவசாயம் செய்து வருகிறார். நித்திய கல்யாணி எனும் மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகை செடிகளை சாகுபடி செய்து லாபம் ஈட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட மண்டல வேளாண் அறிவியல் மையம் கேவிகே கோயிலாங்குளத்தில் ஒரு கான்ஃபரன்ஸு கூப்பிட்டுருந்தாங்க நித்திய கல்யாணியை பற்றி. அப்போ நம்ம பார்த்துக்க இந்த நித்திய கல்யாணியை பற்றி தெரிஞ்ச பிறகு சரி நம்ம ஏரியாவில் இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 35 ஏக்கர்ஸில் நித்திய கல்யாணி சாகுபடி ஆரம்பித்தேன். இந்த நித்திய கல்யாணி பொறுத்தளவுக்கு தண்ணின்றது தேவையில்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்மளுக்கு உரம் போடணும், களை எடுக்கணுன்ற மேஜர் நம்மளோட விவசாயியோட மேஜர் சேலஞ்சே பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது, மருந்தடிக்கிறது, மழை. இந்த 3 காரணி தான் நம்மளை இது பண்ணுது. பட் நித்திய கல்யாணியை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. ஸோ இப்போ இது நான் பார்த்தேன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பரில் ஷோயிங் ஸ்டார்ட் பண்ண விதைக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் பிப்ரவரியில் இது அறுவடை பண்ணிடுவேன். இந்த டயத்தில் இந்த 3 மாதம் மழைன்றது ஒரு சொட்டு கிடையாது. ஆனால் பயிர் வந்துடுச்சு. இதுதான் இந்த நித்திய கல்யாணியோட ஒரு பியூட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு செலவு 35 ஏக்கர் மொத்தமாக 90,000 ரூபா செலவாச்சு. அது எப்படின்னா விதைக்கு ஏக்கருக்கு ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா. பிறகு நம்ம விதைக்க கூலி ஒரு 10,000 ரூபா. பிறகு இந்த டிராக்டர் உழவு ஓட்டுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 35,000 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம 90,000 ரூபாவில் விதைச்சி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம நிலம் விதைச்ச உடனே நம்ம களை எடுக்கணும். களை எடுக்கலான்னு பார்க்குறப்ப இது களை எடுக்கலாம். சரி, ஒரு ட்ரை என்ன பண்ணலான்னா எங்கள் ஏரியாவில் செம்பரிய ஆடுகள் அதிகம். ஸோ செம்பரி ஆடை வச்சு மேய்ச்சி பார்த்தேன். அந்த ஆடு நித்திய கல்யாணியை மட்டும் திங்காம மற்ற களையெல்லாம் சாப்பிட்ருச்சு. ஸோ அப்போ என்ன எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா இனிமேல் களை எடுக்கிறதுக்கு ஹியூமனை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆடுகளை வச்சு களை எடுத்துடலாம். ஆனால் நித்திய கல்யாணிக்கு மட்டும் நித்திய கல்யாணியில் வச்சு ஆடை வச்சு நம்ம மேய விடுறப்ப அந்த களையை மட்டும் சாப்பிட்டுட்டு நித்திய கல்யாணியை விட்டுருது. அப்புறம் ரெண்டாவது மழையும் இல்லை, 3 மாதமாக மழை இல்லை. ஆனாலும் நித்திய கல்யாணி வந்துருச்சு. ஸோ இந்த வறட்சியான ஒரு மாவட்டத்தில் நம்ம நித்திய கல்யாணின்றது ஒரு நல்ல சாப்பிடு. ஏன்னா இதை ஒரு தடவை வேஸ்ட்டோம்னா நீங்கள் 2லேருந்து 3 தடவை அறுவடை பண்ணிக்கலாம். 3ஆவது தடவை அறுவடை பண்ணுறப்ப அந்த வேரையும் நம்ம எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால இதில் இருக்க இலை, தலை, பூவு, வேறு எல்லாமே மருத்துவ குணன்றதுனால இதை எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது நம்ம ஏரியாவில் பொறுத்தவரைக்கு மழை கம்மியான இருக்கிற விருதுநகர் மாவட்டம்னாலே மழை அவ்வளவா கிடையாதுன்னு தெரியறதுனால நம்ம இந்த நித்திய கல்யாணின்றது ஒரு நல்ல ஒரு பயிர்.